வணக்கம். இது அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திரையில் பார்க்கலாம். மீண்டும் கூட நாடாளுமன்றம் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதை தாண்டி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை அது எந்த அளவிற்கு நாகரிகமானதாக இருக்கிறது என்ற தளத்திலே பேச இருக்கின்றோம். ஒரு கருத்தியல் சார்ந்து, ஒரு சமூகம் சார்ந்து, தேச நலன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிரெதிர் துருவங்களாக நின்று முரண்பட்டு விவாதிப்பதை தாண்டி தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல்களாக ஒரு மேடை பேச்சு போன்ற சவால்களை நாடாளுமன்றத்தில் விடுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்போது அரங்கேறி இருப்பது என்பது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எந்த அளவிற்கு ஆரோக்கியமானது. சுஷ்மா ஸ்வராஜ் ராகுலை குறித்து மிக கடுமையான வாதங்களை விமர்சனங்களை முன்வைப்பதும், ராகுல் மோடியின் மீதான விமர்சனங்கள், சுஷ்மா ஸ்வராஜின் மீதான விமர்சனங்களை சவால் விடுப்பதும், இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் என்பது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எந்த அளவிற்கு ஆரோக்கியமானது. இது வெறும் அரசியல் மேடையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா நாடாளுமன்றம்? மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அரசியல் கட்சிகளாலும் அரசியல்வாதிகளாலும்? இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகள் இணைகிறார்கள். பயணிக்கலாம். அவர்களோடு இணைந்து பேராசிரியர் அருணன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஊடகவியலாளர் திரு ஆலி செந்தில்நாதன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். செல்வி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். திரு எஸ்ஆர் சேகர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்மோடு இணைகிறார். 4 பேரையும் மீண்டும் ஒருவரை அறிமுகப்படுத்துகின்றேன். வாதத்திற்குள் பயணிக்கலாம். நான் ஜோதிமணியிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது நேற்று பெயர் சொல்ல விரும்பாத வேறு ஒரு கட்சியினுடைய நண்பர் நம்மளுடைய நிகழ்விற்கு வந்துட்டு போனவர் அவர் சொன்னார், இவர் ராகுல் காந்தி எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகிட்டார். அவருடைய வார்த்தை இது. என்னமா பேசுகிறாரு பாருங்க அப்படின்னாரு. இது ஏதோ ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு வந்து பேசுகிற மாதிரியான ஒரு தோணி. பேசியே ஆகணும், நான் சண்டை போட்டே ஆகணும், என்னுடைய கவனத்தை மக்களுடைய கவனத்தை ஈர்த்தே ஆகணும், ராகுல் காந்தி இப்போ பின்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் மட்டுமே ராகுல் காந்தியினுடைய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மறுக்க இயலுமா? இல்லை, அவர் தெளிவாக நேத்தருடைய பேச்சில் அது சொல்கிறாரு. அதாவது நீங்கள் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசிக்கங்க, ஏன்னா நீதிமன்றம் க்விட் பண்ணியிருக்குது, அது மக்கள் பார்த்துருக்காங்க என் குடும்பத்தை, அதை எதுவுமே என்னை பாதிக்காது, இந்த இந்தியா மக்களுடைய சுதந்திரமும் உரிமைகளும் பறிபோய் கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்றுறதுக்கு போராடுதான் நான் இங்கே இருக்கேன், நான் அதை தொடர்ந்து செய்வேன். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அதை தான் அவர் இன்னைக்கு செய்கிறாரு. எப்போ ராகுல் காந்தி ரொம்ப அக்ரஸிவான ஃபேஸை புட்டப் பண்ணாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நில பாதுகாப்பு சட்டத்தை காங்கிரஸ் 3 ஆண்டு காலம் போராடி அனைத்து தரப்பினருடன் பேசி பிஜேபி உட்பட அனைவருடைய சம்மதத்தையும் பெற்று அவர்கள் சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களும் வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு நில பாதுகாப்பு சட்டத்தை நில அபகரிப்பு சட்டமா திருப்பி மோடி அவர்கள் கொண்டு வர்றாரு. அது பாராளுமன்றம், ஜனநாயகம், விவாதம் இதெல்லாம் பத்தி பேச வேண்டிய ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விவாதிக்கணும், ஜனநாயகமா இருக்கணும், எல்லாரும் அதை கேட்பாங்க, கருத்துக்கள் இப்படிதான் பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்க முடியும் இருந்திருக்கு. ஆனா இது எதையுமே மதிக்காம ஒரு கோடிக்கணக்கான விவசாயிகள், இந்தியாவின் 130 கோடி மக்களுக்கு சோறிடக்கூடிய விவசாயிகளின் நிலங்களை எந்த விவாதமும் இல்லாமல் ஏற்கனவே 3 ஆண்டு காலம் விவாதித்து கொண்டு வந்தப்பட்ட சட்டத்தை கைவிட்டு ஒரு நில அபகரிப்பு சட்டத்தை கொண்டு வர்றார். அப்ப அந்த நில அபகரிப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை என்ன? அக்ரெசிவா போராடாம, அக்ரெசிவா பேசாம என்ன பண்ணுவாங்க? அது மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அந்த அக்ரெசிவ் அப்படிங்கிறது இதற்கு முன்பு நீங்களே குற்றம் சாட்டிய காங்கிரஸ் பாஜகவின் மீது வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ராகுலிடமிருந்து வரவில்லை அப்படிங்கிற கேள்வி வருகிறது. நீங்க தொடர்ச்சியாக பாஜகவின் மீது வைக்கப்படக்கூடிய மத சார்பு சார்ந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், குஜராத் தொடர்பான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இப்ப சமீபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய மற்ற இடதுசாரிகள், ஊடகங்கள் விமர்சித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களின் மீதான அப்பெல்லாம் ராகுல் காந்தி இந்த அளவுக்கு எந்த அக்ரெசிவும் இல்லையே. இப்ப திடீர்னு ஏதோ எங்கிருந்தோ வந்தது மாதிரி ஒரு வேகத்தை காட்டுவது என்பதுதான் கேள்வியாகப்படுகிறது. நீங்க ஃபர்ஸ்ட் முசாபர் நகர்ல கலவரங்கள் நடந்தப்ப இதே உக்கிரத்தோட ராகுல் காந்தி நின்னார். ராகுல் காந்தி தான் முதல்ல வாயில கருப்பு துணி கட்டிக்கிட்டு வெளியில நின்னப்பறம் தான் முசாபர் நகர் கலவரத்தை அடக்க முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் நீங்க முதல் ஒரு 6-7 மாதத்துக்கு யாருக்குமே ஒரு தேனிலவு பீரியட் இருக்கு. நீங்க எடுத்த உடனே ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே அரசாங்கத்தோட சட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் கிடையாது. ஒரு அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு டைம் வேணும். அந்த செட்டில் ஆகிறதுக்கான 1 இயர் டைமை காங்கிரஸ் கட்சி மிக நிச்சயமா
பிஜேபி கொடுத்தது. அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி கொடுத்தான அந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் தேவைப்படும். ஏன்னா ஒருத்தர் செட்டில் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு டைம் எடுக்கும். ஓராண்டு காலம் நீங்க விமர்சிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதுவுமே இந்த ஓராண்டிற்குள் நடைபெற்ற விவகாரம் அல்ல. இல்ல நீங்க சொன்ன தேனிலவு காலகட்டத்தில் நடைபெற்ற பிரச்சனை குறித்தோ கருத்துக்களை குறித்தோ நீங்க எந்த இடத்தையும் முரண்படல. இது எல்லாம் பழைய விவகாரங்கள். நீங்க சொல்லக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜில் இருந்து யாப்பத்தில் இருந்து எல்லாமே பழசுதான். இல்ல அப்படி இல்ல. இதெல்லாம் எப்ப போக்கஸ்க்கு வந்திருக்குது? வியாபம் காங்கிரஸ் கட்சி 2 வருஷமா போராடுது. ஆனா வியாபம் எப்ப சீனுக்கு வந்திருக்குது? இப்பதான் வந்திருக்கு. சுஷ்மா ஸ்வராஜ் விஷயம் இப்பதான் வந்திருக்கு. நில அபகரிப்பு சட்டம் இப்பதான் வந்தது. தேனிலவு பீரியடுக்கு அப்புறம் தான் ஆர்டினன்ஸ், அதாவது ஒரு பாராளுமன்றம் எதற்கு இருக்குது? விவாதிப்பதற்கு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் எதற்கு இருக்கிறார்கள்? விவாதிப்பதற்கு இருக்கிறார்கள். ஆனா பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே மாட்டேன்னு ஓராண்டு காலமா இந்த அரசாங்கம் இருக்கிறப்ப வேற என்ன வழி நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு எதிரான சட்டத்திற்கு மேல் சட்டம். நில அபகரிப்பு சட்டம் மட்டும் கிடையாது. நீங்க குழந்தைகளை தொழிலாளர்கள் ஆக்கலாம்னு சொல்ற சட்டம், நீங்க ட்ராய் சேர்மனை வந்து சட்டத்திற்கு புறம்பா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஒரு தனிநபருக்காக நீங்க ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு வரீங்க. சுற்றுச்சூழல்களை காம்ப்ரமைஸ் பண்ற சட்டம், மக்களுக்கு விரோதமான அனைத்து சட்டங்களையும் வந்து விவாதமே இல்லாமல் ஒரு அரசாங்கம் பாஸ் பண்றப்ப ஒரு எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பான தலைவர் மக்கள் சார்பா பேசாம மக்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேச முடியாது. பேசலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்கள் நேரடியாக களத்தில் நின்று போராட இயலாத நிலையில் அவர் போராடுவதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கருத்துக்களை மிக கடுமையாக போராடுவதில் என்ன தவறு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க.